ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் சாய்பாபா பூஜை இருக்குன்றனால மார்னிங்கே எந்திரிச்ச உடனே வீடு க்ளீன் பண்ணி டஸ்டிங் பண்ணி மாப் பண்ணியாச்சு. இன்றைக்கி விலாகில் வந்து சாய்பாபா பூஜைக்கு பண்ண பிரசாதம் அண்ட் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே அம்மா வந்து துணி வேலை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. துணியெல்லாம் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு போய் டெரஸில் காய வைக்க போயிருந்தாங்க. அம்மா வந்து என்னை கேசரி பண்ண சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த கேசரி ரெசிபி வந்து எனக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்தது. எவ்ரி வீக் வந்து ஒரு பிரசாதம் பண்ணுவோம். இந்த வீக் வந்து கேசரி பண்ணிக்கிட்டோம். எனக்கும் அம்மாவுக்கும் கேசரி ரொம்ப பிடிக்கும். எப்போ கேசரி பண்ணணுன்னாலும் அம்மா வந்து என்னை பண்ண சொல்லுவாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் கேசரி பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரசாதம் செஞ்சு முடிச்சாச்சு. சரி, பூஜை ரூமில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நேற்று வந்து அம்மா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. பூ மட்டும் போடல. ஏன்னா பூ வந்து எப்போவுமே பூஜை பண்ணும்போது தான் அம்மா போடுவாங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றனால. நேற்று வந்து பாபாவுக்கு வந்து மாலை கட்டியிருந்தாங்கள்ல, அந்த மாலை தான் பாபாவுக்கு போட்டாங்க. பாபாவை அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மற்ற சாமிங்களுக்கெல்லாம் பூ போட்டாச்சு. नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया. பூவெல்லாம் போட்டு முடித்த பிறகு அம்மா வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பாபா பூஜை நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக ப்ளஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு நானும் அம்மாவும் பிரசாதமாக பண்ண கேசரி வந்து டேஸ்ட் பண்ணோம். அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பாக்கு வந்து பெடிகிரி கிரேவி தான் கொடுத்தோம். அவரோட ஃபுட்டே கொடுத்துட்டோம். ரைஸ் எதுவும் அவர் கூட்டி விடலை. நானும் அம்மாவும் வந்து நேற்று பண்ண சாம்பார் இருந்தது, அதுக்கு ரைஸ் வடிச்சுக்கிட்டோம். ஏன்னா தம்பி வந்து லஞ்சுக்கு வர முடியாது, வேலை டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டான். ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 ஷிஃப்ட் இருக்கனால அவரும் வந்து லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டாரு. கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஃபுட் வேஸ்ட் பண்ண வேண்டான்னுட்டு நாங்கள் அந்த சாம்பாருக்கே ரைஸ் வடித்து சாப்பிட்டுட்டோம். மோஸ்ட்டாக வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகாத மாதிரி தான் அம்மா வந்து மெனு பிளான் பண்ணுவாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். டிவி பார்த்துட்டு ஈவினிங்காக வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அம்மா வந்து டின்னருக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. அப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நின்று அப்படியே அந்த கிச்சனை பார்த்தேன். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கிச்சனு, பெட்ரூம், ஹால் எதுவாக இருந்தாலுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நின்று பார்ப்பேன். அழகாக இருக்குன்னுட்டு அம்மாவும் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அம்மா வந்து பார்க்குற வரைக்கும். அம்மா வந்து நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணுறதா இருந்தாங்க. ஏன்னா வந்து தம்பியும் ஹஸ்பண்டும் மத்தியானம் வந்து வெளி ஃபுட் சாப்பிட்டனால நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் ரைஸ் சாப்பிடுவாங்கன்னுட்டு ரைஸ் பண்ணாங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு அம்மா வந்து 5 ஆனியன் எடுத்துக்கிட்டாங்க, 2 தக்காளி எடுத்துக்கிட்டாங்க.
5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் 5 ஆனியன் 2 தக்காளினா, ஆனியன் வந்து குட்டி குட்டி சைஸில் இருந்தது, அதனால் 5 ஆனியன். தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால 2 தக்காளி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரைஸ், நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ உங்கள் வீட்டுக்கு அவ்வளோ குவான்டிட்டி வந்து ஒரு பவுலில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற வச்சிடணும் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் அம்மா வந்து புதினா எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பெருசு பெருசாக போடல அம்மா, குட்டி குட்டியாக சாப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் கொத்தமல்லியும் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பிரியாணி நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. தாத்தா, பாட்டி, மாமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து அலசி தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. தென் வந்து மஷ்ரூமும் கட் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா குக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ்மே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு குக் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மா எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் குக் பண்ணவே போவாங்க. எப்போவுமே நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் உண்மையாகவே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அம்மா எப்போவுமே வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க பிரியாணி பண்ணும்போது. தென் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிப்பாங்க, கொஞ்சம் அரோமா வந்து நல்லா இருக்கும்ன்றனால. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா, ஆனியன் வந்து எப்போவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆக விடாதீங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆகி இந்த கலருக்கு சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் உப்பு சேர்த்தா. அதுக்கப்புறம் வந்து 2.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மா போட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்தாங்க. பச்சை மிளகா வந்து வெட்டியோ கீரியோ சேர்க்கல, முழு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துட்டாங்க. பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணணும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 3/4 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வைங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த மசாலாவோட மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாலாம் அந்த மஷ்ரூமில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணின்ற அளவுக்கு மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடியிலே மசாலா நின்றுடும். இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதித்த உடனே இதில் அரிசி சேர்க்கணும். ஆல்ரெடி 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்க்கணும். பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு ஃபாஸ்ட்டாக கலராதிங்க, ஏன்னா ஆல்ரெடி 1/2 hour ஊறினால அரிசி வந்து உடஞ்சிடும். மெதுவாக 2 கலரு கலரிட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசி நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டம் போட்டுற வேண்டியது தான். டம் போட்டு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில், 10 மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும். அம்மா ஓப்பன் பண்ண உடனே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வந்தது. எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இதில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மசாலாஸ் இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செஞ்ச உடனே எனக்கு அம்மா வந்து பிளேட்டில் சுடுன்னு வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து சிம்பாக்கு பெடிகிரி கிரேவி தான் அன்றைக்கி வச்சுட்டு நானும் அம்மாவும் சாப்பிட உட்காந்துட்டோம். தம்பியும் ஹஸ்பண்டும் வர 9:30 மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டா அம்மாவுக்கு ஒத்துக்காதுன்றனால நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அவங்களுக்கு வந்து ஹாட் பேக்கில் போட்டு எடுத்து வச்சாச்சு. நானும் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் தம்பி வந்தாங்க, அவங்களுக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மா பெண்டிங் இருந்த சீரியல்லாம் ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவுக்கு கம்பெனி கொடுத்துட்ருந்தேன். ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் மாம் டாட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.